வீரா சீரியல் அக்டோபர் 4ல் என்ன நடக்க போகுதுன்னா, ராஜா அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக ராமச்சந்திரன் ஃபேமிலியை இன்வைட் பண்ணுறாரு. ஏற்கனவே அப்பா ஃபோன் பண்ணி சொல்லிட்டான்டா, நாங்கள் எல்லாரும் ரெடியாக தான் இருக்கோன்னு ராமச்சந்திரன் சொல்ல, கண்மணி ராமச்சந்திரனை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. வீராக்கும் மாறனுக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஏற்கனவே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களும் நம்ம கூட வந்தாச்சுதுன்னா அப்புறம் நம்மளை பற்றியும் தப்பாக பேசுவாங்க மாமான்னு சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதாம்மா, அவங்கள நம்ம கடையை பார்க்க சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலான்னு ராமச்சந்திரனும் ஒத்துக்கிறாரு. எல்லாரும் கிளம்பும்போது மாறனும் வீராவும் மட்டும் அமைதியாக நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வரலையான்னு ராஜா கேட்க, இல்லைண்ணே நாங்கள் கடையை பார்த்துக்குறோம், ஏன்னா தீபாவளி சேல்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லை கடையோடைய வரவு செலவெல்லாம் பார்க்கணும், அதுக்கு வீரா என் கூட இருந்தால் தானே சரிப்பட்டு வரும், நீங்கள் எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வாங்க, ராகவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நானும் வீராவும் வந்து விருந்துக்கு கலந்துக்கிறோன்னு மாறன் சமாளிக்கிறாரு. என்னடா விளையாடுறியான்னு ராஜா கோவப்பட, டேய் நான் தான் அவங்கள கடையை பார்த்துக்க சொன்னேன்னு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. என்ன சித்தப்பா, நம்ம வீட்டு விசேஷத்தை விட உங்களுக்கு உங்கள் கடை வியாபாரம் பெருசாக போயிடுச்சுதா, இதே மாதிரி நாங்களும் இருக்கட்டுமான்னு கேட்க, அப்படி இல்லைடான்னு ராமச்சந்திரன் பேச வர்றாரு. வேண்டாம் சித்தப்பா, எதுவாக இருந்தாலும் நீங்களே அப்பா கிட்ட பேசிக்கோங்க, என்னால் எதுவும் பேச முடியாது, என்னை பொறுத்த வரைக்கும் மாறனும் வீராவும் இந்த கல்யாணத்துக்கு வரணும், இனிமேல் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ராஜா சொல்ல, ராமச்சந்திரன் வீராவையும் மாறனையும் பார்த்து கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மாறன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து காரில் ஊருக்கு போகிறாங்க. போகிற வழியில் ராமச்சந்திரன் காரை விட்டு இறங்கி அங்கே இருக்கக்கூடிய வயல் வரப்பு எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறாரு. அப்போ மாறன் வீராவை கூப்பிட்டு அங்கே பாருன்னு சொல்ல, வீராவும் பார்க்குறாங்க. அங்கே ஒரு வயசான தாத்தா பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. எனக்கு ஐ லவ் யூன்னு சொல்லவோ இல்லை லெட்டர் எழுதவோ கவிதை எழுதவோலாம் வராது, ஆனால் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு மாறன் சொல்ல இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது.